வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1, 2000க்கு முன் பிறந்தவராக இருந்தால் கட்டாயம் பார்க்கக்கூடிய, வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மற்றும் சர்டிபிகேட் பத்தி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்க இத செய்யல அப்படின்னா பிற்காலத்தில் நீங்க ரொம்பவும் சிரமப்பட வேண்டும். ஸோ அது என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா சொல்றோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சமீபத்தில் பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு சான்றிதழ் ஒரு அடையாள ஆவணமாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிறப்பு சான்றிதழை வாங்க ஒரு புதிய கட்டுப்பாட்டையும் விதிச்சிருக்கிறாங்க. அதன்படி ஜனவரி 1, 2000க்கு முன் பிறந்தவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்க இந்த வருடம் 2024 வருடம் டிசம்பர் 31 தேதி வரை அவகாசம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2000 வருடத்துக்கு முன் பிறந்து 15 வருடமாக பிறப்புச் சான்றிதழ் வாங்காதவர்களுக்கும் இந்த வருடம், அதாவது 2024 டிசம்பர் 31 வரை அவகாசம் விதிக்கப்பட்டுள்ளது. அதற்குள் அதேபோல் நாட்டின் முக்கிய சேவைகள் அனைத்துக்கும் ஒரே ஆவணமாக பிறப்பு சான்றிதழ் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த புதிய விதி அமலுக்கு வருகிறது. ஆதார் அட்டை, கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை, வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் வழங்குதல், அரசு பணிகளுக்கான நியமனம் ஆகிய சேவைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் பயன்படுத்தப்படும். இந்த பிறப்புச் சான்றிதழ் மூலம் ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்ப்பதற்கு, வாக்காளர் அடையாள அட்டை பெற, வயது குறித்து ஆதாரம், ஓட்டுநர் உரிமம் பெற, பாஸ்போர்ட் மற்றும் விசா உரிமம் உள்ளிட்டவற்றுக்கு பிறப்புச் சான்றிதழ் முக்கிய ஆவணமாக உள்ளது. பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் சட்டப்பூர்வ சான்றிதழ் ஆகும். குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே இது முழுமையானதாக பிறப்பு சான்றிதழ் ஆகும். அவ்வாறு பிறப்பு சான்றிதழில் 15 ஆண்டுகளாக பெயர் பதிவு செய்யாதவர்கள் தங்கள் பெயரை பிறப்பு சான்றிதழில் வருகிற டிசம்பர் 31 தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று பொது சுகாதார இயக்குனரும் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பதிவாளருமான செல்வ விநாயகம் அவர்கள் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் முறையிட்டு பிறப்பு சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் மாவட்ட சுகாதார இணை மற்றும் துணை இயக்குநர்கள் பள்ளி மாணவர்களின் பிறப்பு சான்றிதழில் பெயர் இருப்பதை உறுதி செய்து விடுபட்டிருந்தால் மாணவர்கள் வாயிலாக பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்து தேவையான ஆவணங்களை கொண்டு பெயர் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 21 நாளுக்குள் குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமுமின்றி பெயர் பதிவு செய்து கொள்ளலாம். அதேபோல் 12 மாதங்களுக்கு பின் குழந்தையின் பெயரை 15 வருடங்களுக்குள் உரிய காலதாமத கட்டணமாக ரூபாய் 200 செலுத்தி பதிவு செய்வதற்கு பிறப்பு இறப்பு செதிவு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதுவரைக்கும் பர்த் சர்டிபிகேட் வாங்காதவர்களுக்கு டிசம்பர் 31 தான் கடைசி தேதி. ஸோ அதுக்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் முறையிட்டு உங்களுடைய பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.